வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சரவணகுமார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இந்திய பிரதமர் ஒருவரின் முதலாவது குரோஷிய பயணமாக இன்று அந்நாட்டின் தலைநகரமான ஜாக்ரேப் சென்றடைந்துள்ளார். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இப்பயணம் இருதரப்பு உறவுகளில் புதிய அத்தியாயமாக அமைகிறது. சர்வதேச யோகா தின விழாவில் கிராமப்புற மக்கள் அதிக அளவில் பங்கேற்பதை ஊக்குவிக்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்த வேண்டுகோளின் அடிப்படையில் நாடு முழுவதும் கிராம பஞ்சாயத்து அமைப்புகள் யோகா தின கொண்டாட்டங்களில் பங்கேற்க முழு அளவில் தயாராகியுள்ளன. சமையல் எண்ணெய் இறக்குமதி மீது அண்மையில் அறிவிக்கப்பட்ட வரி குறைப்பின் பலன்கள் நுகர்வோருக்கு சென்று சேர்வதை உறுதிப்படுத்தும் வகையில் மத்திய அரசு நாடு முழுவதும் பல்வேறு சமையல் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் மற்றும் 18 பிரிவுகளில் அதிகாரிகள் மூலம் விரிவான ஆய்வுகளை நடத்தியுள்ளது. சாலை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரொக்க பணமற்ற முறையில் சிகிச்சை அளிக்க வகை செய்யும் தேசிய அளவிலான திட்டத்தின் அமலாக்கம் குறித்து சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை போக்குவரத்து அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று புதுடெல்லியில் உயர்நிலைக் கூட்டம் நடத்தினார். புதுச்சேரி அரசின் தொழிலாளர் துறை வேலைவாய்ப்பகம் இவ்வாண்டு 10ஆம் ஆண்டு தேர்வில் வெற்றி பெற்றவர்களின் விவரங்களை நேரடியாக அரசிடமிருந்தே பெற்று பதிவு செய்ய ஏற்பாடு செய்திருப்பதால் மாணவ மாணவிகள் பதிவிற்காக வேலைவாய்ப்பகத்தை அணுகாமல் மொபைல் செயலி மூலமாகவே பதிவெண்ணை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் உள்ள முன்னாள் ராணுவ வீரர்களின் வாரிசுகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்தவர்கள், பல்கலைக்கழக அளவில் தங்கப்பதக்கம் வென்றவர்கள் மற்றும் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்றவர்கள் முன்னாள் ராணுவ வீரர் நலத்துறை மூலமான ஊக்கத்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என துறையின் இயக்குநர் அறிவித்துள்ளார். இத்துடன் செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.